முருகன் திருவடிகளே சரணம். ஒரு சூப்பர் டிப் வந்து சொல்லித்தரேங்க. உங்கள் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்கள் மூளை வந்து 100% வேலை செய்கிறதுக்கும் சிம்பிள் டிப்பாக தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம வேறு ஒரு செட் ஆஃப் இதுக்கு வந்து பழகிட்டோம். சிம்பிள் பாருங்களேன், இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம். என்ன தெரியுமாங்க? அதாவது உங்களுக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு உங்களால் எவ்வளோ விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்ல முடியுமோ சொன்னால் நல்லது, எழுதுனா அதை விட இன்னும் நல்லது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் யாரையுமே வந்து குறை சொல்ல மாட்டேன். எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து என் வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லைன்னு எதுவுமே நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். காடிக்கிட்ட எனக்கு இருக்கிறதுக்கு எல்லாமே நன்றி மட்டும்தான் சொல்லுவேன். அதுவும் எழுதி சொன்னேன்னா இன்னும் பெஸ்ட்டு. நீங்கள் இப்படி பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன ஆகும் தெரியுமாங்க? நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் திருப்தியாக ஃபீல் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் வந்து இன்னும் பல மடங்காக உங்ககிட்ட வந்து சேருங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ, எந்தெந்த விஷயத்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ, அது இன்னும் அதிகமாகி இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாகும். உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. உங்கள் மைண்ட் வந்து ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்காது. நீங்கள் வந்து செய்கிற எந்த வேலையிலையும் ஒரு வந்து 100% எஃபிஷியண்ட்டாக வந்து கொடுக்க முடியாது. உங்கள் மூளையை வந்து 100% நல்லா ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட், உங்களுக்கு இருக்கிறதுக்கு எல்லாமே நன்றி உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் சொல்லணும். அதுவும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அமேசிங் ரிசல்ட் கிடைக்குங்க. முடிஞ்சால் இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற குட்டி குட்டி விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 நாள் வந்து ஆக்டிங் மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து நடிக்கிற மாதிரியே ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ரியலாக அதுவே மாறிடும். எதுக்கும் நம்ம நடிக்கிறோம். நம்மளோட நல்லதுக்காக, நம்மளோட பெனிஃபிஷியரிக்காக, ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம நடிக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க. டெய்லியும் ஒரு மினிமம் ஒரு 50 விஷயத்துக்கு நீங்கள் வந்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிவிட்டு காடுக்கு வந்து முருகனோ ஏதோ ஒரு கடவுள், உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குதோ அந்த கடவுள்கிட்ட வந்து நன்றி நன்றி, இதுக்கு நன்றி அதுக்கு நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு அது 100 விஷயமாக மாறும். அப்புறம் 150 மாறும். இப்படியே 200 மாறிக்கிட்டே இருக்குங்க. இதுதாங்க ரியல் ட்ரூத்து. ஆனால் இதை வந்து நிறையா பேர் நம்ம செய்கிறதில்ல. அதனால தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணுறது முடியறதில்ல. ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. இது சிம்பிள் டெக்னிக் தான். ஆனால் ஃபாலோ பண்ணுங்கள், அமேசிங் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். குருவே சரணம்.